மிஸ்ஸலடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது இன்னைக்கு நம்முடைய மிஸ்ஸலடிஸ் சேனல்ல ஒரு அற்புதமான முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாகன்னு ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி கண்ணுக்கு கண்ணாக, எப்படி கண்ணுக்கு கண்ணாக உன்னை கண்போல காத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணைத்தான் காக்கிறது இல்லை, வெளியில மட்டும் ஓமை சொல்லிடுறது. நான் கண்போல உன்னை காத்தேன். கண்ணை காக்க வேண்டும் நண்பர்களே. பெண்ணை, அதாவது நாம் பெற்ற பெண்ணை எப்படி காக்கிறோமோ, நமக்கு உரிய மண்ணை நாம் எப்படி காக்கிறோமோ அப்படி நம்முடைய கண்ணை நாம் காக்க வேண்டும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர். அது மாதிரி கண்ணை காக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள் வந்து விட்டால் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன் கண்ணை காக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்களே செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் அது. ஆனா தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுவோம். இன்றைக்கு பாருங்க, முன்னையெல்லாம் உடம்பும் கை கால்கள் தான் உழைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு, அது இருந்துச்சு. இன்னைக்கு கண்ணு தாங்க கடுமையா உழைக்குது. எனக்கு தெரிய படிச்சவன் படிக்காதவன் எல்லாத்துக்கும் இப்ப கிராமமும் சேர்ந்துக்குச்சு. இப்ப எப்படி தெரியுங்களா? செல்போன். நான் கிராமத்திலையும் பார்க்கிறேன், நகரத்துல மட்டும் கிடையாது, நீங்க தான் கிடையாது, கிராமங்கள்லயே தூங்குவதற்கு நேரம் ஆயிருக்கு. செல்போன் அங்கங்க டச்சிங்ல இருக்காங்க. எப்படி? இதுல பெரிய பிரச்சனை இருக்கு. கணவன் மனைவி டச்சிங்கே குறைஞ்சு போச்சு. இப்ப எல்லாமே செல்போன் டச்சிங் தான், ஒன்லி போன் டச்சிங். அதனால உங்களுடைய போன் வீணாகி விட்டது, முதுகு தண்டு வடம் பாதிக்கப்படுகிறது. அது என்ன சார், கண்ணில் தானே பார்க்குறோங்க, அது எப்படி பின்னால் இருக்க போன் உங்களுக்கு போகும் சார்? நீங்க தான் அசைகிறதே இல்லையே சார். அப்படி எப்படி உட்காந்துருக்கீங்களோ, தவம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கூட நீங்க அப்படி உட்கார மாட்டீங்க. நீங்க யூடியூப்பை தட்டினா அப்படியே உட்காந்துருக்கீங்களே சார், எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க? அப்போ உங்களுடைய போன் பாதிக்கப்படாதா? அது வளைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க, உங்க சௌரியத்துக்கு அப்படியே சாஞ்சிருப்பீங்க. நீண்ட நேரம் அப்படியே ஒரே இடத்துல அமரும் பொழுது, அதாவது நேராக அமர்ந்துட்டா பிரச்சனையே கிடையாது, யாரும் நேராக அமர்வதில்லை, கூனி குறுகிதான் இருக்கிறீர்கள், ஆகவே பிரச்சனை வருது. மொத்தத்துல இந்த கண்ணுக்கு அதிக நேரம் வேலை கொடுக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே அதிகமா இன்னைக்கு தூக்கம் விழிக்கிறீங்க, கண்ணுக்கு அதிக வேலை கொடுக்குறீங்க. ஆகவே கண் படலம் கடுமையாக பாதிக்கப்படும். பாதிச்சிருது, கண்ணாடி போட்டுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நிறைய பேர் இன்னைக்கு நாட்டில். கண்ணாடியெல்லாம் முன்னையெல்லாம் பார்த்தா ஒரு காலகட்டத்தில் யாரோ தான் போட்டிருப்பாங்க, வயதானவர்கள் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு எல்லோருமே கண்ணாடி அணிகின்ற நிலையை கொண்டு இருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் கண்ணுக்கு அதிக வேலையை தருகிறீர்கள், கண்ணுக்கு ஓய்வே தர்றது கிடையாது. அதுவே பார்த்து சொனங்கி அதுவே ஓய்வு எடுத்துக்கிட்டு முடியாத பட்சத்துக்கு தான் போய் நீங்க படுக்கிறீங்க உங்களை மீறி. இன்னொரு விஷயம் இருக்கு, இப்படியே மறந்து போய் தூக்கமும் உங்களுக்கு போயிடுது. நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க, தூங்குறதுக்கு மருந்து கொடுங்கன்னு வர்றாங்க. ஆகவே அன்பர்களே, நல்லா புரிஞ்சுங்க, இந்த கண் படலத்தை பாதுகாக்கணும். இந்த கண் படலத்தை பாதுகாக்க ஒரு அற்புதமான மகா மருந்து இருக்கு. அது கண்ணு போனவங்களும் சொல்றேன், கண்ணில் பிறை ஓடுனவங்களும் சொல்றேன், கண்ணில் திரை விழுந்தவங்க, இந்த மாதிரி கண்ணில் பல்வேறு விதமான நோய்கள் இருக்கு. இந்த நோய்கள் எல்லாமே தீர்வதற்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கு. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மிஸ்ஸலடிஸ் வாயிலா சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. காலையில் எழுந்தவுடனே ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லா எடுத்துக்கணும். ஒரு பக்கெட் தண்ணியில உங்க தலையை உள்ள விட்டு மேல கொஞ்சம் தூக்கி வச்சுக்கணும். பக்கெட்டை தலையை உள்ள விட்டு விழித்து பார்க்க வேண்டும். கண்களை உருட்டி பார்க்கணும், விழித்து பார்க்கணும், கண்ணை மொழிகளை திருப்பணும். இத்தனை வேலையும் அந்த பக்கெட் தண்ணிக்குள்ள செய்யணும், மூச்சு அடக்கிக்கிட்டு. முதல் நாள் கொஞ்சம் முதல் செய்யும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இதையே பழகி போயிடும். பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூச்சு அடக்கின்ற பயிற்சி ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. உங்க உயரத்துக்கு இப்படி குமிஞ்சு எப்படி இந்த வாஷ் பேஷன் இருக்கோ அந்த லெவலுக்கு அந்த பக்கெட்டை ஃபுல்லா தூக்கி வச்சு தலையை உள்ள விட்டு கண்ணை முடிச்சு பார்க்கணும். உடம்புல உள்ள சர்வ உஷ்ணமும் அடங்கும். எப்படி? சர்வ உஷ்ணமும். இது ஒரு நல்ல அருமையான ஒரு மகா மருந்தா உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா நீங்க எண்ணெய் வச்சு குளிக்கிறதும் கிடையாது, இதையாவது செய்யுங்க. பாத்ரூம்ல போய் இதையாவது பண்ணுங்க, இது ஈஸி உங்களுக்கு.
காலையில முதல் வேலையா அதை செய்யுங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கண்கள்ல வந்து ஒரு கடுமையான ஒரு நீர் படலாம் தான் நிணநீர்னு சொல்லிட்டு உள்ள வந்து எப்போதுமே ரவுண்ட்ஸ்ல இருக்கும். இதுல வந்து அழுக்கு படிஞ்சு அசுத்த நீராக கண்கள்ல போய் நீர் கட்டிக்கும். இந்த தன்மையை போக்கணும்னா காலையில என்ன செய்யணும் தெரியுங்களா? நீங்க உங்களுடைய உண்ணாக்கு இருக்கு பார்த்தீங்களா, கட்டை விரலை கொடுத்து பல் விளக்கும் போது உண்ணாக்கு மேல இருந்து ஒன்று சின்னதா தொங்கும், அதான் உண்ணாக்கு. இந்த உண்ணாக்கை வந்து அப்படியே அப்படியே என்ன செய்யணும், ஆண் உள்ள விட்டு அப்படியே நீங்க வந்து லேசா ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணில் இருந்து கபகபக்கும் தண்ணியா கொட்டும். கண்ணில் இருந்து மிக பெரும் அளவில் தண்ணி கொட்டும். அதே மாதிரி இந்த கெட்ட நீர் பூரா உங்க கண்ணை டெய்லி சுத்தம் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி கண்ணாடி போட்டவர்கள்லாம் இந்த மாதிரி டெய்லி வந்து இந்த உண்ணாக்குல வந்து கையை விட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க கபமும் வெளியே வந்துடும், கண்ணில் இருக்க கெட்ட நீர்களும் வெளியே வந்துடும். இதெல்லாம் கண்ணை சுத்தி செய்கிற முறை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்ணுக்கு மருந்து சாப்பிட்றது ஃபர்ஸ்ட், கண்ணை சுத்தி பண்ணிட்டு மருந்து சாப்பிடணும். இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில நான் சொல்ற விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணுங்க. அற்புதமா உங்களுக்கு கண் பார்வை படிச்சிடும். என்னங்க, ஒண்ணுமே இல்லை, அற்புதமான ஒரு விஷயம். இந்த முருங்கை பூ இருக்கு பார்த்தீங்களா, முருங்கை பூ தயார் பண்ணணும். முருங்கை பூ வந்து இது வந்து நாட்டு மருந்து கடையில் கூட நீங்க கேட்டால் கிடைக்கும். நிறைய முக்கியமான கடைகளில் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. நாங்கள் இதுக்குன்னே பதப்படுத்துறது, இந்த கண் நோய்க்காக முருங்கை பூவை பதப்படுத்துவோம். முருங்கை பூ மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி பூ, முருங்கை பூ, பொன்னாங்கண்ணி பூ, இது ரெண்டும் மிக முக்கியமான பூ. முருங்கை, பொன்னாங்கண்ணி. இந்த முருங்கை பொன்னாங்கண்ணியோட மூக்குத்தி பூன்னு ஒரு பூ இருக்கு. மூக்குத்தி பூ, முருங்கை, பொன்னாங்கண்ணி, மூக்குத்தி. முருங்கை, பொன்னாங்கண்ணி, மூக்குத்தி. முருங்கை, பொன்னாங்கண்ணி, மூக்குத்தி அருங்க பெருக்குமாம் பார்வைன்னு சொல்லி ஒரு செய்யுள் ஒன்று இருக்கு. அது முழுசா இப்ப பாட நேரம் இல்லை. இந்த முருங்கை, பொன்னாங்கண்ணி, மூக்குத்தி இதோட பூக்களை எடுத்து இது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துடணும். ஒவ்வொன்றிலையுமே ஒரு கைப்பிடி, கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு மேல சேர்ந்துடும். இதை வந்து தாய்ப்பால்ல குழைச்சு 10 போடணும். கண் நோய் வந்துட்டா மற்ற நேரங்களில் இது என்ன செய்யணும், நீங்க வந்து இந்த பொடியை வந்து இது வந்து கண்பொடினே அதுக்கு பேர், கண்பொடி. இந்த கண்பொடின்னு அந்த சங்க காலத்துல நம்முடைய வாழ்ந்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள்லாம் கண்பொடி வந்து தமிழனுடைய வீட்டில் ஒரு காலகட்டங்களில் கண்பொடியும் ஒரு இதாகவே இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், பிள்ளை பெற்றவங்களை பார்ப்பாங்க. கண்ணில் பிரச்சனை வந்தாலே பிள்ளை பெற்றவங்க வீடு பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்ககிட்ட போய் தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து தாய்ப்பாலை குறைச்சி போட்டுருவாங்க. இல்லாட்டி வெறும் தாய்ப்பாலையே கூட சில இடங்களில் ஊற்றுவாங்க. உடனே கண்ணு வந்து 3 நாளில் எவ்வளோ பெரிய கண்கட்டியாக இருந்தாலும் சரியா போயிடும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது இவ்வளவுதான் அந்த விஷயமே. கண்ணுக்காக பெரிய அதெல்லாம் பண்ணுறோம்ல, எக்ஸ்ரே அதெல்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம தமிழன் மிக சிம்பிளா சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் அது. அப்ப இந்த பொடி அதுக்கு பயன்படுகிறது. என்ன பயன்படுது, தூரத்து பார்வை, கிட்டத்து பார்வை, மாலை கண்ணு, அப்புறம் திரை விழுந்துருச்சு, பூ விழுந்துருச்சு, எல்லாத்துக்கும் இது. இதை வந்து வெறும் வயிற்றுல தேனில் குழைச்சி சாப்பிடணும். நான் சொன்ன பொடியை தேனில் குழைச்சி சாப்பிடணும். மாலை நேரத்தையும் தேனில் குழைச்சி சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 வேளை. இது சாப்பிடும் பொழுது இது பற்றி இருந்து நீங்க என்ன பண்ணணும், கண்ணு அதாவது இழந்த பார்வையை மீட்டுவதற்கான ஒரு அற்புதமான உபாயம். இது இழந்த பார்வையை மீட்டுவதற்கான அற்புதமான உபாயம். இதை வந்து என்ன செய்யணும், இது மாதிரி பண்ணிட்டு எந்த காரணத்தை மட்டும் வெந்நீர்ல தான் குளிக்கணும். அவங்க பச்சை தண்ணியில் குளித்து விடக்கூடாது. இது அருந்தும் பொழுது பாவக்காயும் அன்னாசி பழமும் சாப்பிட்டு விடக்கூடாது. இது சாப்பிடும்போது பத்தியங்கள் இதெல்லாம் தெரியுதா. இந்த மாதிரி ஏன்னா அன்னாசி பழமும் பாவக்காயும் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதுல வந்து மாங்காய் சாப்பிடக்கூடாது. எப்படி மாங்காய் சாப்பிடக்கூடாது. இந்த 3 விஷயத்தையும் தள்ளி போட்டுட்டு கெட்டி தயிர் ஆகாது. இந்த 4 விஷயம் தள்ளி போட்டுட்டு நீங்க இந்த மருந்தை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது எப்பேற்பட்ட கண் வியாதி, அதாவது கண்ணில் எந்த நோய் இருந்தாலுமே சரி செய்யப்பட்டுவிடும். கண்ணில் ஏதோ குச்சி அடிச்சிச்சுங்க, ரத்த காயம் வந்துச்சுங்க, ரைட்டு பரவாயில்ல,
ஒண்ணும் கிடையாது. இந்த பொடி இருக்குல்ல வீட்டுல, இந்த பொடி தேன் அப்படியே குழப்ப வேண்டியது. கண்ணை மூடிக்கிட்டு இது மேல அப்படியே தடவிடுங்க, போயிடும். இன்னொரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். இதோட இந்த நந்தியாவட்ட பூ இருக்குல்ல, எல்லாரும் சொல்றதுதான், இந்த நந்தியாவட்ட பூவையும் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது தேவைப்பில்லை. இந்த இதோட நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வேகமாக குணமடையும். இவ்வளவுதான் விஷயம். ஆக மொத்தத்துல சுருக்கமான விஷயம், ராஜ ரகசியமாக சித்தர்களால் ராஜாக்கள் காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கண் மருந்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.